மாநில அரசு உங்களோடு ஸ்டாலின் வாங்கின பெட்டிஷன் எல்லாம் வைகையில் எங்க ஊர்ல கூட்டி கிடக்கு. எவ்வளவு தூரம் ஒரு மோசடி பேர் வழி தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர்ங்கிறது. இவங்க வாங்குற பெட்டிஷன், மக்கள்கிட்ட வாங்குற மனு எங்க இருக்கு? திருபுவனத்துல வைகை ஆத்துல கொட்டியிருக்கானுங்க. கேட்டா அந்த அதிகாரி சொல்றாரு, நாங்க ஆபீஸ்ல தான் வச்சிருந்தோம், திருடிக்கிட்டு போய் குளத்துல போட்டுட்டாங்க. மானங்கட்டமா அதை கூட பார்க்கல பாருங்க. நாம யோசிக்கணும், எவ்வளவு தூரம் ஒரு கீழ்த்தரமான கேவலமான மக்கள் விரோத தீய அரசு இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசுன்னு. அதோட இவங்க கூட்டணி வச்சிருக்கிறதெல்லாம் யார் பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு இங்க வக்கீல் வேற பக்கத்துல இருக்காங்க, சட்டப்படி சரியா இல்லையா தெரியல. ஏன்னா நான் சட்டம் படிச்சிருக்கேன், கோர்ட்டுக்கு போனதில்லை. நான் அந்த பாருக்கும் போறதில்லை, அந்த இன்னொரு பாருக்கும் போறதில்லை. என்ன பாலிமர் தொலைக்காட்சி அந்த 2 வீலர்ல திருமாவளவன் கார் இடிச்சது கொண்டு இதெல்லாம் காட்டினானா பாத்தீங்களா? எனக்கு தெரியாது. பாலிமர் தொலைக்காட்சி ராஜாவா நடத்தினேன் இல்ல. அப்போ அந்த ஆள் சொல்றாரு, நான் கார்ல இருக்கேன்னு தெரிஞ்சும், ஏன் நீ கார்ல இருந்தா என்ன வந்தது? எவ்வளவு திமிரு, கொழுப்பு, அத்துமீறல். இதுதான் அடங்கமறு அத்துமீறா? இதை கேட்டோம்னா அதுவும் ஒரு பிரச்சனையா? ஏன்னா ஒரு ஆள் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? அடங்கமறு, அத்துமீறு. இப்ப இந்த ஊடக நண்பர்கள்லாம் இருக்காங்க, இந்த அத்துமீறுனா என்ன அர்த்தம்? இப்ப அவங்க செய்தி போடுறாங்க ஊடகத்துல, இளம் பெண்ணிடம் அத்துமீறிய 4 பேர் கைதுன்னு. அப்படின்னா அத்துமீறுனா என்ன அர்த்தம்? அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொன்னா அப்படி கட்சி. ஏன்னா ஸ்டாலினோட கூட்டாளி வேற எப்படி இருப்பாரு? அவர் சொல்றாரு, நான் கார்ல இருக்கேன்னு தெரிஞ்சும் முறைச்சு பார்த்தான். அது என்ன செக்ஷன்ல வரும்? வக்கீல் திணறாரு பாருங்க. அவர் என்ன முறைச்சு பார்த்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன முறைச்சு பார்த்தான். அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? எவ்வளவு பெரிய தீய சக்தி இந்த சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்கார் திருமாவளவனை போல மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி இருக்க முடியாதுங்கிறதுக்கு சொல்றாரு. அதனால 4 தட்டு தட்டினேன். அது எந்த செக்ஷன்ல அனுமதி கொடுத்திருக்காங்க உனக்கு? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான தீய சக்திகள் திமுகவுக்கு கூட்டாளிகள். அதுக்காக சொல்ல வரேனா, திமுக நீங்க மாத்திரம் திருட்டு கூட்டம் இல்ல, கூட இருக்கிற அத்தனை பேரும் சட்டவிரோத திருட்டு கூட்டம், அத்தனை பேரும். இது ஹெச் ராஜா சொன்னா அரசியல் காரணத்துக்காக. உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்புல என்ன சொல்லுது? நீங்க போட்ட தனிநபர் கமிஷன் செல்லாது, வீட்டுக்கு போ. நான் சொன்னா தப்பு. ஆனா சொல்லி இருக்கிறது யாரு? சுப்ரீம் கோர்ட். அந்த ஒரு நபர் கமிஷன் செல்லாது, நீங்க போட்ட எஸ்ஐடி செல்லாது. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட் எழுப்பி இருக்கின்ற கேள்விகளுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமானால் அதன் அடிப்படையிலேயே ஸ்டாலின் அரசை டிஸ்மிஸ் செய்துவிட முடியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 41 பேருக்கு ராத்திரி 3-4 மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணாராம். இங்க இவ்வளவு பேர் இருக்கோம் நம்ம. நானும் 36 வருஷமா பிஜேபியில மாவட்ட தலைவர், அதுக்கு மேற்பட்ட பொறுப்புல இருக்கேன். எத்தனையோ பேர்கிட்ட கிஞ்சி கேட்டிருக்கோம் நம்ம. அது 5 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சு 6 மணிக்கு நீங்க பாடியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லதுன்னு. எங்கேயாவது இங்க இவ்வளவு பேர் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க கொஞ்சம் பேர். கரூர்ல இல்லைனாலும் இங்க இருக்காங்க. என்ன நாம பண்ணி கொடுங்கன்னு கேட்டா 5 மணிக்கு 6 மணிக்கு செஞ்சு கொடுக்கறாங்களா போஸ்ட்மார்ட்டம்? பண்ணல. ஆனா இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, மக்கள் விரோத ஆட்சியில, பிணந்திண்ணி ஆட்சியில ஒரே ராத்திரில 41 பேர் என்ன சொல்றாங்க? 41 பேரும் செத்துத்தான் வந்தாங்க.
நானா சொல்லியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு. நீ 41 டேபிள் போட்டு அறுத்தியா பணத்தான்னு கேட்டிருக்கா இல்லையா உச்ச நீதிமன்றம்? கேட்டிருக்கா இல்லையா? எவ்வளவு மோசமான கேவலமான நபர் இந்த தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டர்.